எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தேங்காவே சேர்க்காம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ஒரு தேங்காய் சட்னி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, 4 வரமிளகாயும் எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாயும் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவலாகவும் போடலாம். எந்த அளவுக்கு காரமாக போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லையும் எடுத்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொட்டுக்கல்லை முருகணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக அந்த எண்ணெய் எல்லாமே பெரட்ட எடுத்தால் போதும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு தேவையான கல்லுப்பையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான், போடலைனாலும் பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வந்துட்டு ஒரு சட்னி ரெடி ஆகிடும். தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.